Hi, hello friends, welcome to my YouTube channel. I am Yagath. Now a price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். மோரோவர் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் வித் டெக்னிக்கல் சார்ட்டோட. மோரோவர் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ்க்கு மட்டும் நீங்க எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எங்க டார்கெட் 1 எங்க டார்கெட் 2 எல்லாமே அந்த பிரைஸ் ஆக்ஷன் சார்ட்லேயே மென்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த சார்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக புரியும். மோரோவர் நான் இந்த வீடியோலேயே நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது கிளியராக புரியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பற்றி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிஃப்டி கண்டிப்பாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து நிஃப்டி ரீட்ரேஸ் கொடுக்கும், ஆர் இந்த ஜோனை பிரேக் ஆகி நிஃப்டி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன நடந்ததுன்னா நிஃப்டி ஹியூஜ் கேப் டவுன் ஆகிட்டு இந்த ஜோன் உள்ள ஒரு 3 days வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. பார்க்கலாம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாளும் உங்களுக்கு ட்ரேட் கிடையாது ஆஸ் அ ஆப்ஷன் பையராக. பட் இதுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கெலாம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரைன் ஆகணும். ஆஸ் அ பிகினராக இருக்கும் போது நீங்கள் இந்த லெவலில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப தப்பு, பண்ணவும் கூடாது. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கு தான். ஸோ நிறைய பேர் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பை பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ பியூராக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட என்ட்ரி எங்கே தெரியுமா இருக்கணும், வியாழக்கிழமை ஒரு கேண்டில் வந்தது, அந்த கேண்டில் தான் உங்களோட என்ட்ரியாக இருக்கணும். ஸோ அந்த என்ட்ரி நீங்கள் எப்படி எடுத்துருக்கணும் அப்படின்னா, உங்களோட என்ட்ரி நீங்கள் இங்கே எடுத்துருக்கூடாது. இங்கே எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணலன்னு அர்த்தம். நான் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் உள்ள போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆன அப்புறம் ஒரு ரீட்ரேஸ். கரெக்டாக இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலோட விக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க 2 கேண்டிலோட விக்கு பாருங்கள். இந்த 2 விக்கு, அதுக்கப்புறம் இந்த கேண்டில். ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் கேண்டில், இதுக்கு மேலே உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 240 பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே. இதுக்கு தான் சொல்கிறது, உங்களோட பிளான் பக்காவாக இருக்கணும். ஒரு நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளியராக எடுத்துகிட்டு போயிடணும். நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து 10 லட்சம் சம்பாதிக்க முடியுமா, 20 லட்சம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். நீங்கள் 10,000 ரூபா வச்சுட்டு நான் 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பேன்னு சொல்கிறது வந்து சுத்தமாக முட்டாள்தனம். அப்படிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கவே முடியாது. 10,000 ரூபா வச்சுன்னு 10 லட்சம்லாம் சம்பாதிக்க முடியாது. அது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் 10,000 ரூபா வச்சுன்னு 10 லட்சம் சம்பாதிக்க முடியாது. 20 லட்சம் வச்சு 10 லட்சம் சம்பாதிக்கலாம். பட் 10,000 ரூபாய் வச்சு 10 லட்சம்லாம் சம்பாதிக்க முடியாது. அதனால் கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ரீட்ரேஸில் நீங்கள் எக்ஸிட் எடுத்துருந்தா கூட, இந்த ரீட்ரேஸ் இருக்குல்ல, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலில் கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்தால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம் நிஃப்டியில். இதுக்கு தான் சொல்கிறேன், என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. டோஜினா என்ன, இன்டிசிஷன். பிகாஸ் இங்கேருந்து ஒரு கேப் டவுன், இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். அதாவது இது வந்து கேப் டவுன், இந்த கேப் டவுன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆகிருக்கு நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் நடந்திருக்கு. ஸோ மண்டே மோஸ்ட் ப்ராபபிளி சைட்வேஸ் ஆர் அப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பிகாஸ் க்ரீன் கலர் டோஜி கேண்டில், அது ஃபஸ்ட் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ரெட் கலர் டோஜி கேண்டில் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்,
கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் க்ரீன் கலர் டோஜி கேண்டில் அப்படின்னா கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் கேப் அப்பாவோ சைட்வேஸாவோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதையும் சொல்லிட்டேன். ஸோ மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களோட என்ட்ரி இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகி ரீட்ரஸ் வச்சு ஒரு அப் மூவ் கொடுக்கும். அப்போ உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா அகெயின் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் கொடுத்துட்டு நிஃப்டி டவுன்ஃபால் ஆகும். அப்போது உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது இன் கேப் அப்பில் இன்கேஸ் சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுனால் சைட்வேஸாக வந்து இந்த கேண்டில் உள்ள எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? கேப் அப் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆகிறது. சைட்வேஸ் அப்படின்னா இந்த கேண்டில் இந்த விக்குலேருந்து இந்த விக்குக்குள்ளே எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா சைட்வேஸ் அப்படின்னா. இன்கேஸ் சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு மூவ் கொடுக்கும். அந்த மூவ் 1 டே கழிச்சா இருக்கலாம், 2 டே கழிச்சா இருக்கலாம், 3 டே கழிச்சு இருக்கலாம், இல்லைனா 1 வீக் கழிச்சு கூட இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். இல்லை 5 மினிட்ஸாக இருக்கலாம், 10 மினிட்ஸாக இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மூவ் கொடுத்துட்டு நான் கேப் அப்பில் சொன்ன மாதிரி தான் ஒரு ரீட்ரெஸ் கொடுத்துட்டு மூவ் ஆச்சுன்னா உங்களோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கணும். இல்லை ரீட்ரெஸ் கொடுத்துட்டு கீழே வந்ததுன்னா உங்களோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கணும். இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த கேண்டிலோட லோவும் தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுனால் ஸோ என்ன ஆகும்னா கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நிஃப்டி மேலே வரும். மேலே வந்துட்டு இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, லோவை டச் ஆகிட்டு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைனா இந்த கேண்டிலோட லோவை டச் ஆகிட்டு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ புரியலன்னா திரும்ப பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீடியோ புரியலன்னு போயிடாதீங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய வகை இருக்குது. ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பையிங்லேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆப்ஷன் பையிங்கில். எனக்கு தெரிஞ்சது 3 ஸ்ட்ராட்டஜி தான். அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கேண்டிலோட லோவும் இல்லைனா இந்த கேண்டிலோட லோவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணுன்னாலும் இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகி ஒரு ரீட்ரெஸ் கொடுத்து ஒரு க்ளோஸ் வச்சு தான் மூவ் ஆகும். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும்னாலும் இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரேடிங். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நிஃப்டி ட்ரேடிங் மெத்தட்ஸ். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு 10 பாயிண்ட் போயிடுது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 20 பாயிண்ட் உங்கள் கையிலேருந்து போயிடும். அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பேங்க் நிஃப்டி தான். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஜோனை ஒன்ஸ் பிரேக் ஆகி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இதுதான் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் ஆகி பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போது இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். இந்த ஜோனை பிரேக் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்தால் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் லாஸ்ட் வீக் நீங்கள் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் வாங்க. இதில் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங் வீடியோவில் போடுறேன். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். 5 மினிட்ஸில் மாற்றிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்ஸு இந்த ஜோனை வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வச்சதுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல கேப் டவுனை ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். இந்த கேண்டிலும் இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த கேண்டிலும் இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்த உடனே இந்த க்ளோஸ்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வித்தின் 10 மினிட்ஸில் 400 பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இதுதான் ஆப்ஷன் பையரோட அட்வான்டேஜஸ். இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் அட்வான்டேஜ் மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். டிஸ்அட்வான்டேஜை எப்படி கம்மி பண்ண போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய மெத்தட் இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது ஒன் ஆஃப் த மெத்தட். நீங்கள் இதை ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா காலையிலேயே உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போய்ட்டுருக்கலாம், மார்க்கெட் விட்டு வெளியே போய்ட்டுருக்கலாம். இல்லைனா உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக வேறு ஏதாவது வேலையை பார்த்துன்னு நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது மண்டே மோஸ்ட் ப்ராபபிளி பேங்க் நிஃப்டி ஒரு கேப் அப்பாவோ சைட்வேஸாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிகாஸ்
இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ் இருக்கும். ரீட்ரேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரலாம். இல்லைனா இந்த ரீட்ரேஸ் இல்லாமல் இது ஒரு ரிவர்சலாக இருந்து கண்டினியூ ஆகலாம். பேங்க் நிஃப்டி சம்டைம்ஸ் நிஃப்டி அப்பில் இருக்கும், பேங்க் நிஃப்டி டவுனில் இருக்கும், ஆர் நிஃப்டி டவுனில் இருக்கும், பேங்க் நிஃப்டி அப்பில் இருக்கும். இப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மண்டே மேக்ஸிமம் சைட்வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் எடுத்து ஒரு ரீட்ரேஸ் கொடுக்கும். அப்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும். இல்லைனா இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்டில் ரீட்ரேஸ் கொடுக்கும். அப்போது உங்களோட என்ட்ரியாக இருக்கணும். அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுனால் இந்த கேண்டிலோட ஹை இருக்குல்ல, இந்த ஹையை சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைனால் இந்த மேஜர் சப்போர்ட் ஜோன் இருக்குல்ல, அந்த சப்போர்ட் ஜோனை சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களோட என்ட்ரி இருக்கணும். என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம். இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சிம்பிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னுவாங்க. நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். பட் இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களோட பொறுமையை ஹேண்டில் பண்ணலாம், உங்களோட எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி டெக்னிக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான எதனா சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வீக்லி சண்டே நம்ம டெலகிராம் குரூப்பில் கமெண்ட் பாக்ஸ் எனேபிள் செய்யப்படும். அந்த நேரத்தில் உங்களோட கருத்துக்கள் இல்லை நீங்கள் சேனலில் இது எங்களுக்கு இன்புட் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே உங்களோட கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணி நான் வீடியோ போடுவேன். இப்போது ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறதும் ஒரு பர்சன் என்கிட்ட கேட்டார். அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.